நான் இப்போ உங்களுக்கு 2 பேர் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். நான் சொல்கிற அந்த 2 பேரும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். எஃப்ரேம் தே நெவே, இது பேர். 2வது பேர் லூசியான் லெக்ரான். பேர் எஃப்ரேம் தேவே நெவே, 2வது பேர் லூசியான் லெக்ரான். இப்போவே ஒருத்தர் கொட்டாய் வந்துருச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு அப்போவே தெரியும், 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணும்போதே தெரியும். எதுக்குடா வம்பு, ஏதாவது 4 வார்த்தை சொல்லுவோம், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு புரட்டி கமெண்ட்ரி எல்லாம் வாஸ்து எதுக்கு போகணும், ஏதோ 2 சொல்லுவோன்னு நினச்சேன். ஆனால் என் நேச்சர் என்னை விட மாட்டேங்குது. ப்ரிப்பேர் பண்ணு, உட்காந்து எழுது, படி, வாசி. இவங்களுக்கு இல்லை, இது உனக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இங்கே பெர்மனண்ட்டாக இருக்க போகிறதில்ல. அதனால் உன்னுடைய பிற்காலத்துக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் எனக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2 பேருமே உள்ள ஒற்றுமை, 2 பேருமே ஃப்ரெஞ்சுக்காரங்க. எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே தெரியாது, இவர் ஃப்ரெஞ்சுக்காரங்களை சொல்லிகிட்டு இருக்கிறார். 2 பேருமே ஃப்ரெஞ்சுக்காரங்க, 2 பேருமே சாமியார். இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இதில் ஒருத்தர் இல்லை, இப்போ ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எஃப்ரேம் தே நெவே 1640ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலிருந்து கப்புச்சின் குருவாக இந்தியாவை நோக்கிய பயணம் எடுத்தவர். இந்தியாவில் மறைபரப்பு அறிவிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து பயணம் செய்து இந்தியாவிற்கு வந்தவர் இந்த எஃப்ரேம் என்ற கப்புச்சின் அருட்தந்தை. இந்த கப்புச்சின் அருட்தந்தை தான் பாண்டிச்சேரியில் முதலாக கிறிஸ்தவ ஆலயத்தை கட்டியவர். சென்னையிலும் இன்று வரை ஜார்ஜ் கோட்டை என்று நாம் சொல்லுகின்ற அதற்குள்ளே எழுப்பிய முதல் ஆலயமும் இதோ இவரால் கட்டப்பட்டதுதான். இன்னும் ஒரு தகவலை சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் சென்னைக்கு சென்றால் பிராட்வே அந்தோனியார் கோவில் செல்லுகிறீர்கள் என்றால், அந்த அந்தோனியார் கோவிலை வடிவமைத்தவரும் இந்த கப்புச்சின் குருவானவர் எஃப்ரேம். அது ஒரு காலத்தில் கப்புச்சின் குருக்களிடம் இருந்த ஆலயம், இன்று சலேசிய சபை குருக்களிடம் இருக்கிறது. நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள அந்தோனியார் ரொம்ப வித்தியாசமா இருப்பார், தாடியோட வித்தியாசமா இருப்பார். அவர் அந்தோனியாரே கிடையாது, அவர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற ஃபெலிக்ஸ் என்ற ஒரு புனிதருடைய சுரூபம். அப்படி மருவி நம்ம தான் எதை பார்த்தாலும் என்ன செஞ்சிருவோம், அப்படியே உருவாக்கி விட்டுருவோம், ஏன்னா நமக்கு ஊறி போனது. இந்த எஃப்ரேம் என்ற குருவானவர் தான் இந்தியாவில் முதலாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலை கட்டியவர். படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நாங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியம். முதலாக இந்தியாவில் முதலாக இங்கிலீஷ் மீடியம் பள்ளியை கட்டியவர் இந்த எஃப்ரேம் தே நெவே என்ற கப்புச்சின் குருவானவர். அருட்தந்தை தைனீஸ் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் இதை அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். இன்று அவர் இல்லை. இரண்டாவதாக நான் சொன்ன பெயர் லூசியான் லெக்ரான், என்னுடைய ப்ரொஃபசர், ஸ்கிரிப்சர் ப்ரொஃபசர், விவிலிய பேராசிரியர். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளின், இப்பொழுது அவருக்கு வயது 97, அவருடைய வாழ்நாளின் 67 ஆண்டுகள் விவிலிய பேராசிரியராக இருந்து வருகின்ற ஒரு அருமையான தந்தை. இவரும் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர், MEP என்ற சபையை சார்ந்தவர். இன்றைக்கு கோவை மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மிக அதிகமாக பங்களிக்கின்ற ஒரு சபை இந்த MEP சபையின் சார்ந்த அந்த குருக்கள். அதை சார்ந்தவர் இந்த லூசியான் லெக்ரான். அவர் நீண்ட நாட்களாக நம்முடைய தமிழகத்தில், குறிப்பாக பாண்டிச்சேரி பகுதியில், தர்மபுரி பகுதியில் பணியாற்றியவர் லூசியான் லெக்ரான் தந்தை. நான் பெங்களூரில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை என்னுடைய சக குருக்கள், சகோதரிகள், நாங்கள் 27 பேர் கிளாஸில், எல்லோருமே வெவ்வேறு மறை மாநிலம், குறிப்பாக வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வந்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, பாய்ஸ், we were asking the question, ஃபாதர், இந்தியாவில் இருக்கின்ற ரீஜனல் லாங்குவேஜ், ஏனெனில் இந்தியா என்பது பல மொழிகளின் கலவை.
இன்றைக்கு நம்மிடையே இருக்கின்ற தலைவர்கள் ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே ஒரே சமயம், ஒரே மதம் என்று மதவெறி பிடித்து நம் மத்தியிலே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எண்ணெய் ஊட்டுவதற்கு கத்தோலிக்கர்கள் என்ற போர்வையிலும் நம்மை சார்ந்த பல நபர்களும் இருக்கிறார்கள். இது சைடு. இந்த லூசியான் லெக்ரான் தந்தை அந்த கேள்வியை கேட்டவுடன் உடனடியாக பதில் சொன்னார். ஐ லைக் தமிழ் என்று சொன்னார். தமிழ் மொழியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். நாங்கள் கேட்டோம் வாய் என்று சொன்னவுடன், உலகத்திலேயே எத்தனை மொழிகள் இருக்கிறது? அவருக்கு கிட்டத்தட்ட 47 மொழிகள் தெரியும். கிரேக்க மொழியை சரளமாக வாசித்து அதனுடைய விளக்கத்தை தரக்கூடிய ஒரு தந்தை. ஹீப்ரு மொழியையும் தெள்ள தெளிவாக வைத்திருப்பவர். அவர் சொன்னார், உலகத்திலேயே அதிக லெட்டர்ஸ் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி என்று சொன்னார். ஆனா நம்ம பிள்ளைங்க அது தெரியாதுன்னு சொல்றதுக்கு பெரிய ஃபேஷன். வீட்டில் போய் சில டைம் வீடு சந்திக்கும் போது, உங்க பாப்பாவுக்கு தமிழ் தெரியுமா? நோ ஃபாதர், மை டாட்டர் டஸ் நாட் நோ தமிழ். அதை தனியாக கூப்பிட்டு, டூ யூ நோ இங்கிலீஷ்? அது கையெடுத்து சொல்லும், ஐ ஆல்சோ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஃபாதர். ரெண்டையும் குழப்பாதீங்க, நானே ஓட்டிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறேன். அன்பு மக்களே, இவர்கள் 2 பேரையும் நான் ஏன் சொன்னேன் என்றால், இவர்கள் 2 பேரும் எப்போது இந்தியாவிற்குள் வந்தார்களோ அது முதல் தங்களுடைய வீட்டிற்கும் செல்லவில்லை, அவர்களுடைய இடத்திற்கும் செல்லவில்லை, அவர்களுடைய குடும்பத்தையும் பார்க்கவில்லை. காரணம் இறை வார்த்தை. தான் இந்த அழைப்பின் வழியாக கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக வந்தவர், கிறிஸ்துவை அறிவிப்பதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி உங்களுக்காக வாழ்ந்த 2 பேரையும் நான் சுட்டி காட்டி இருக்கின்றேன். நீங்கள் வேண்டுமென்றால் கூகுளில் போனீங்கன்னா லூசியான் லெக்ரான் என்று போட்டீர்கள் என்றால் தந்தையினுடைய வரலாறு உங்களுக்கு வரும். இன்றும் அதே வேகத்தோடு புதிய ஏற்பாட்டை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற விவிலிய மிகப்பெரிய ஒரு பேராசிரியர். இவரை போல இன்று உலகத்தில் விவிலியம் சொல்லிக் கொடுப்பதற்கு, புதிய ஏற்பாட்டை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. இந்த தந்தையர்கள் எல்லாம் கொடுத்த நற்செய்தியின் அடிப்படையில் நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே எல்லோரும் சேர்ந்து நமக்கு நற்செய்தி அறிவித்த நற்செய்தி பணியாளர்களுக்கு கரங்களை தட்டி நன்றியை சொல்லுவோம். நினைச்சு பாருங்க, சற்று யோசித்து பாருங்க. தேசம் தெரியாது, மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, உணவு பழக்கங்கள் தெரியாது, ஆனாலும் ஆமேன் என்று சொல்லி காலடி எடுத்து வைத்தது முதல் இறுதி வரை நற்செய்தி அறிவிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தியவர்கள் எல்லா புனிதர்களும். அருளானந்தரை தெரியும், உங்களுக்கு சவேரியாரை தெரியும், ஆனால் இவர்கள் எல்லோரும் புனிதர்கள் என்பதால் நமக்கு தெரியும். அவர்களோடு பல மனிதர்கள் இன்றும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீரமாமுனிவர் அருளானந்தரை விட, சவேரியாரை விட மாபெரும் காரியங்களை செய்தவர் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர். ஆனால் புனிதராக்கப்படவில்லை. காரணம், அவருடைய உடை, காவி உடை அணிந்து பரதேசியை போல. நீங்கள் இன்றும் போன ஆண்டு எங்களோடு திருப்பயணம் வந்தவர்களுக்கு தெரியும், கடைசி கோவிலாக நாம் இறங்கிய இடம் எந்த ஊரு? ஆமா, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஃபாதர். சிவகங்கையில் நல்ல விருந்து சாப்பாடு கொடுத்தீங்க. கடைசியா நம்ம போன கோயில் என்ன கோயில்? கோணான்குப்பம். கோணான்குப்பம் பெரியநாயகி மாதா கோவில் கட்டி எழுப்பியவர் வீரமாமுனிவர். காமநாயக்கம்பட்டி பரிசுத்த பரலோக மாதாவை எழுப்பியவர் வீரமாமுனிவர். ஏலாக்குறிச்சியில் உள்ள அடைக்கல் அன்னை ஆலயத்தை எழுப்பி இந்திய தாயாக, தமிழக தாயாக காதுகளில் காதணியும் அழகாக சேரியும் அணைந்து அழகுபடுத்தியவர் வீரமாமுனிவர். அவர் செய்த காரியங்களைப் போல மறைபரப்பு யாரும் செய்யவில்லை. தேம்பாவணி என்ற எழுத்துக்கள் என்றும் அழியாத இறை காவியம், இயேசு காவியம். இவ்வாறு பல மனிதர்கள், பல குருக்கள், பல சகோதரர்கள், பல சொல்ல முடியாத தெரியாத இறை மக்கள் அறிவித்த நற்செய்தியில் நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற டைட்டிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We become a title, not a lifestyle. It has become a title. I am a Christian, but I have not become a lifestyle of Christian. இன்றைக்கு இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, have you become the lifestyle of a Christian?
என்ற கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறது. ஐ ஹாவ் எ டைட்டில், அந்தோணி அம்மாள், அந்தோணி, சார்லஸ், தாமஸ், டைட்டில். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது லைஃப் ஸ்டைலாக மாறியதா என்ற கேள்வியைத்தான் இந்த நற்செய்தி அறிவிப்பு நமக்கு கேட்கிறது. மத்தேயு நற்செய்தி 28:20 கடைசி வசனத்தில் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். இது யாருக்கு சொன்னது? 12 சீடர்களுக்கு சொன்னது. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? வேகமா என் பிள்ளைங்க தலையாட்டிட்டாங்க. நமக்கு அதான சிக்கலே. அது சீடர்களுக்கு சொன்னது ஃபாதர். எனக்கு என்ன பிரச்சனை? என் பிரச்சனையே பல பிரச்சனையா இருக்குது. எனக்கு இன்னைக்கு நாளைக்கு காலையில் என்ன சாப்பாடு, என் பிள்ளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, எப்படா கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம், என் பிரச்சனை அதை ஃபாதர். ஆனால் நற்செய்தி அறிவித்தவர்களுடைய பிரச்சனை எந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், பவுலடியார் சொல்லுவார், மகனே வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை போதிக்க கற்றுக்கொள். பவுலடியார் சீடர் அல்ல, பவுலடியார் குருவானவர் அல்ல, பவுலடியார் அருட்பொழிவு செய்யப்பட்டவர் அல்ல. ஆனால் நற்செய்தி அறிவிப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருந்தவர். அன்பு மக்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு சிந்திக்க வேண்டிய ஒரே கேள்வி, உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி வரும், இப்ப நற்செய்தி அறிவிக்கிறதுனால என்ன பலன்? ஒரு சில பேர் கூட்டம் போட்டு பேசிக்குவாங்க. எப்படி? ஆமா, இந்த நற்செய்தி மறைபரப்பு ஞாயிறுக்கு இந்த கடைகள்லாம் போடுறதுனால என்ன லாபம், என்ன பலன்? அதற்கு செவி கொடுப்பதற்கு பல நபர்கள் சுத்தி இருப்பார்கள், தட்டுவதற்கு, ஜால்ரா தட்டுவதற்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு என்ன பலன் என்பதை ஆண்டவர் இயேசு வாழ்ந்த போதே மிக அழகாக சொல்லிவிட்டார். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு ஆண்டவர் அவர்களை இருவராக அனுப்புகின்றார். எப்ப போப்பா ஆண்டவரே, நாங்க அங்க போறோம், போய் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்யாத, நான் உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். என்ன அதிகாரம்? பேய்களை ஓட்டலாம், நோய்களை சுகப்படுத்தலாம், நீ என்ன சொல்றியா அது அப்படியே நடக்கும். அட நடக்குமா? இந்த கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா? என்ன பலன்? அதே மாதிரி தான் அவனும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க 12 பேரும். ஆமா சொல்லிட்டாரு, அதை தான் பார்ப்போமே. டெஸ்ட் பண்றதுக்காக போனாங்க 72 பேரும். 72 பேரும் ஆண்டவர் சொன்னது நடக்குமா என்று சோதிப்பதற்காக சென்றார்கள். ஆனால் 17வது வசனம் சொல்லுகிறது, யாராவது எடுத்தீங்கன்னா சத்தமா வாசிங்க. நல்லா கவனிங்க. மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு நல்லா கவனிக்கணும். இந்த 72 பேரும் என்னைக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு தெரியாது, எத்தனை நாள் அறிவிச்சாங்கன்னு தெரியாது, எப்ப எந்த இடத்துல இருந்தாங்கன்னு தெரியாது, எங்க போய் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது, சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா எதுவும் தெரியாது. ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி மகிழ்ச்சியோடு. என்ன அர்த்தம்? அவங்க இருந்த இடத்தை பத்தி யோசிக்கல, சாப்பிட்டதை பத்தி யோசிக்கல, கலாச்சாரத்தை பத்தி யோசிக்கல, கவலையை பத்தி யோசிக்கல. ஒரே யோசனை, கிறிஸ்துவின் வார்த்தையை அறிவித்தோமா. அடுத்து வாசிங்க தொடர்ந்துனா. என்ன வார்த்தை பாருங்க. ஆண்டவரே உமது பெயரை சொன்னவுடன், it's a powerful name of Jesus. இயேசுவினுடைய பெயருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறார், உமது பெயரை சொன்னவுடன் என்ன ஓடிச்சு? நல்லா கவனிங்க. சொன்ன பெயர் இயேசுவினுடைய பெயர். அடிபணிந்தது யாருக்கு? சாதாரண யாரோ ஒருத்தருக்கு. நீங்க என்ன பெயர்னாலும் வச்சுக்கலாம். அவரை நீங்க கிருஷ்ணன் சொல்லலாம், முருகன் சொல்லலாம், இல்லாட்டி ஜான் சொல்லலாம். யாராக இருந்தாலும் இயேசுவின் பெயரை சொல்லி இதோ சொல்லுகிறேன் என்று சொன்னவுடன் பேய்கள் அவர்களுக்கு அடிபணிந்தனர். That is a power of mission. That's a power of mission. நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எத்துணை அழகானவை என்று பார்த்தோம் என்றால், அந்த அழகுக்கு மகுடம் சேர்ப்பது இயேசு ஆண்டவர். அவருடைய நாமம், அவருடைய பெயர், அந்த பெயரே இவர்களை சொல்ல வைத்தது. மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து இன்னும் பாருங்களேன், நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு கிடைக்கின்ற முதல் ஆசீர்வாதம் சந்தோஷம்.
நான் நிறைய டைம் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு சில இடங்களில் போய் நற்செய்தி அறிவித்து தியானம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த மக்கள் வந்து குனிஞ்சு நின்று ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர்னு சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு குக்கிராமத்தில் யாருக்கோ ஒரு பிறந்த ஒரு பையனுக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஆசிர்வதிங்க ஃபாதர், அந்த சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் கிடையாது. ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் எப்போவுமே பெருமையாக சொல்லுவேன், நான் குரு பட்டம் பெற்று 2வது ஆண்டில் உவரி புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய திருவிழா பிரசங்கத்துக்கு என்னை கூப்பிட்டிருந்தார். ஐ வாஸ் ஜஸ்ட் 32 years old. 32 வயசு. ஆயரோடு சேர்த்து 57 குருக்கள், 157 குருக்கள் அங்கே இருந்தார்கள். ஆயருடைய திருப்பலியில மறையுரை வைக்க வேண்டும் என்றால் ஆயருக்கு முன்பாக நின்று நம்மை பிரசன்ட் பண்ணணும். பங்குசாமியார் என்னை கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய், ஃபாதர் இவர் தான் பிரசங்கம் வைக்க போறார் ஆண்டவரேன்னு சொன்னார். ஆயர் மேலையும் கீழையும் பார்த்துட்டு, எப்பா நீ எத்தனை வருஷமா சாமியாராய்? 2 வருஷம். பார்க்கறதுக்கு இத்தனோன்று இருக்கிற கூட்டம் கிட்டத்தட்ட 60,000 பேர் 40,000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நீ எப்படி பிரசங்கம் வைப்ப? ஆண்டவருடைய வார்த்தை எந்த இடத்திலும் நிற்க வைக்கும். என்னுடைய அக்கா, என்னோடு கூட பிறந்த அக்கா, முதல் வரிசையில் உட்கார்ந்து நான் தொடங்கியவுடன் அழு தொடங்கியவர் இறுதி வரை அழுதார். முடிந்தவுடன் ஏங்க அழுத? ஒரே வார்த்தை, குக்கிராமத்தில் பெயர் சொல்ல தெரியாத அப்பா அம்மாவிற்கு, கையெழுத்து போட தெரியாத அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் பிறந்த உன்னை ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தூரத்திற்கு அமர்த்தி வைத்திருக்கிறது. அதுதான் கடவுள் வார்த்தை தருகின்ற ஆசீர்வாதம். இதை விட பெருசா ஒன்றும் ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களா, அப்படி அடிச்சுட்டாரு, இதை எடுத்துட்டாரு, கொள்ளையடிச்சிட்டாரு, எடுத்துட்டாரு, அதெல்லாம் உங்களோட இருக்கட்டும். ஆனால் ஒரு குருவானவருக்கு, ஒரு நற்செய்தி அறிவிப்பவருக்கு ஆண்டவர் தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம், நினைக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் நிற்க வைத்து அவரை உயர்த்தி காட்டுவார். அதனால்தான் போன ஆண்டு நம்முடைய நவகால தியானத்தில் தந்தை அருள்மணி வந்த பொழுது, நீங்கள் ஓடிய ஓட்டம் நற்செய்தி கேட்க வேண்டும் என்ற ஆலயத்திற்குள் வந்து அமர்ந்த விதம் குருவானவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேற ஒன்றும் கிடையாது. நான் கொடுத்த காசெல்லாம் ரொம்ப செலவு, கொஞ்சம்தான். ஆனால் ஆண்டவர் வார்த்தை அளவிட முடியாது. அன்பு மக்களே, இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லி முடிக்கின்றேன். இன்னும் ஒரே ஒருத்தர், பேதுரு அப்படிங்கிற பற்றி தெரியும் உங்களுக்கு. மீன் பிடிக்கிறவர், படிக்க தெரியாது, கரடு முரடா பேசுவார், ஜீசஸ்ட சண்டை போடுவார், என் காலையும் கழுவுங்க, என் தலையும் கழுவுங்க, எல்லா வசனத்தையும் பேசுவார். இந்த பேதுருவுக்கு நடந்தது என்ன தெரியுமா? திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்து பார்த்துக்கோங்க. திருத்தூதர் பணிகள் 5:15 ரொம்ப அழகா பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தர்றார். என்னது அது? எடுத்தீங்கன்னா வாசிங்க. இருங்கண்ண, வாசிங்க சத்தமா. பேதுரு நடந்து செல்லும் பொழுது, நல்லா கவனிங்க மக்களே, அவருடைய நிழல் சிலர் மேலாவது படட்டும். இன்னைக்கு வரைக்கும் பேதுருவுக்கு நடப்பதற்கு முன்பாக அந்த மக்கள் மத்தியில் என்ன நடந்தது? இயேசு என்பவருடைய நிழல் பட்டால் மட்டும்தான் சுகம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். இயேசுவினுடைய ஆடை மட்டும்தான் சுகம் தரும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு சாதாரண படிக்காத பாமரராக கருதப்பட்ட ஒருவருடைய நிழல் படுறதாவது, அவருடைய நிழல் பட்டாவது போதுயா, என்ன நடக்கும்? எங்க நோய்கள் சுகமாகும், எங்களுக்கு எல்லாம் சரியா. என்ன ஆசீர்வாதம்! நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய பாதங்கள் எத்துணை அழகானவை. இதாங்க நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள். இந்த அழகை நீங்கள் தந்தாலும் தராவிட்டாலும் இந்த ஆண்டவர், இந்த தேவதாய் பரிசுத்தமுள்ள பாத்திமா அன்னை தருவார் என்பது நிஜம். எனவே இன்றைக்கு நான் ஒரு சாதாரண கத்தோலிக்க கிறிஸ்தவனாக என்னுடைய பங்களிப்பு என்ன? விலங்குகளை, குறிப்பாக பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்கணும், ஆனால் கேட்டால் பதில் வராது, அதுவும் தெரியும். விலங்குகளை 5 வகையாக பிரிக்கலாம் இல்லையா? உணவு சங்கிலின்னு படிச்சிருக்கீங்களா? இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? ஃபுட் செயின். வெரி குட். ஃபுட் செயின். வெரி குட். பரவாயில்ல, ஃபாஸ்டாக இருக்கிறான் ஐயா. சொல்லி செல்லும். விலங்குகளை எப்படி பிரிக்கிறாங்க தெரியுதா? நீங்கள் கொடுக்குற லட்ச காசு எங்கே போகுதுன்னு தெரியுதா? பார்த்துக்கோங்க. தாவர உண்ணி,
தெரிஞ்ச பெரியவங்க சொல்லுங்க. தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, அப்புறம் ஒட்டுண்ணி, அப்புறம் சாருண்ணி. வெரி குட். இப்போ மட்டும்தான் பதில் வந்திருக்குது. சிஸ்டரே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு கத்தி கற்றுக் கொடுத்தா கடைசி பதில் தான் சொல்லுது அந்த பிள்ளைங்கன்ட்டு. சாருண்ணி. இந்த சாருண்ணி உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பிறரை சார்ந்தே அது இருக்கும் இல்லையா? இந்த சாருண்ணிகளில் 3 வகைகள் இருக்கிறது. ஒன்று, தாங்கள் சார்ந்து வாழ்பவற்றிற்கு பாதிப்பு ஏற்படுத்துபவை. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேரை இதில் முதல் யாரு? நம்ம தான். கரெக்டா? ஆடு நம்மளை சார்ந்து வாழுது, ஆனால் அந்த ஆட்டை என்ன பண்ணிடுறோம்? ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுறோம். கரெக்டா? டாப் டு பாட்டம், ஈரலு குடலு குந்தாணி எல்லாத்தையும் எடுத்து அதை வெறப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும். இதில் எனக்கு வேற ஃபோனு. வாட் டு யூ லைக் ஃபாதர்? முடிஞ்சு கதை. முதல் வகை, தாங்கள் சார்ந்து வாழ்பவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுத்துபவைகள். இரண்டாவது, தங்கள் சார்ந்து வாழ்பவற்றிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவை. இந்த நீர் யானைகள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது பாட்டில் தண்ணிக்குள்ளே கிடக்கும், யாரையும் தொந்தரவு செய்யாது. கரெக்டா? அது பாட்டில் தண்ணிக்குள்ளேயே இருக்கும். கல்லை விட்டு அடித்தாலும் சரி, அது பாட்டில் இருக்கும். மூன்றாவது முக்கியமான ஒன்று, தாங்கள் சார்ந்து வாழ்பவற்றிற்கு உதவி செய்பவைகள். வரி குதிரை பார்த்துருக்கீங்களா? வரி குதிரை எங்கே பார்த்துருக்கீங்க? ஜூல. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்த ஒரே ஜூ வஉசி ஜூ தான். இப்போ அதுவும் இல்லை போலுக்க. இருக்குதா இல்லையா? அதுவும் போச்சா? போச்சு. போ. வரி குதிரை பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை எஸ்ஆர் நோ சொல்லு. ஏப்பாடா. அப்புறம் காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாரையோ நினச்சிக்கிட்டு சொல்கிறீங்க, ஓகே வச்சுக்கோ. இந்த வரி குதிரைக்கும் காண்டாமிருகத்திற்கும் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள போகும் பொழுது, அடர்ந்த காட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த இருட்டுக்குள்ள கண் பார்வை தெரியாத அந்த பூக்கள், புழுக்கள், வண்டுகளை தங்கள் தோல்ல சேர்த்துக்குமா. பறந்து வருது பார்த்தீங்களா அந்த வண்டுகள், இருட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள பறந்து வரும் பொழுது இந்த தோல்ல பட்ட உடனேயே மற்ற விலங்குகள் என்ன செய்யுங்க? சிலிர்க்கும். உடனே என்ன செஞ்சிடும்? அந்த பூச்சி புழுலாம் பறந்து போறோம். வரி குதிரையும் இந்த காண்டாமிருகம் மட்டும் சிலிர்க்கவே சிலிர்க்காது, அப்படியே சுமந்துக்கிட்டே போகுமா. வெளிச்சம் வர்ற வரைக்கும் இந்த புழுக்கள், பூச்சிகள், வண்டுகள் மேலே இருந்துட்டு அது தாண்டின உடனே லைட்டாக சிலிர்க்கும். எல்லாம் அது வரைக்கும் ரத்தத்தை குடிச்சிட்டு அவங்க தெம்பா பறந்து போயிடுவாங்க. நன்றாக யோசித்து பாருங்கள். திரு அவை இந்த மறைபரப்பு ஞாயிறை எதுக்கு கொண்டாடுகிறது என்றால், திரு அவையிடமிருந்து நம்ம நிறைய நன்மைகளை பெறுகிறோம். திருப்பலி, நற்கருணை, அருட்சாதனங்கள், ஆன்மீக காரியங்கள் எல்லாம் திரு அவை தருகிறது. நாம் திரு அவையை பாதிப்பவர்களா, இல்லை பாதிக்காமல் சும்மா வெறுமனே இருப்பவர்களா, இல்லை திரு அவையை நான் ஊக்கப்படுத்தி உற்சாகம் ஊட்டுபவனா? ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய
உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று திருத்தூதர் பணிகள் 1:8 ஆண்டவர் நம்மை சாட்சிகளாக்க அழைக்கின்றார். அதற்காக நற்செய்திக்காக நான் சாட்சியாக வேண்டும் என்று சொல்லி தேவையான வரங்களை ஆண்டவரிடம் கேட்போம். நிறைவு அளிப்பவரே எம் இறைவா, உமது பணிக்காக நீ தேர்ந்தெடுத்துள்ள எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துருவத்தார் அனைவரையும் இறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் உம் மக்களை மன உறுதியுடன் வழிநடத்த தேவையான அருளை பொழியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை தருபவரே எம் இறைவா, உலகின் போர், பதற்றம், வன்முறை, வேலையின்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் நம்பிக்கை இழந்து தவிக்கும் இளையோர் உம் திருமகன் இயேசு வழியாக நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை காண உதவுமாறு உம்மை மன்றாடுகிறோம். அருள்மலை பொழிபவரே எம் இறைவா, 2000 ஆண்டுகாலமாக உமது மீட்பின் மறைப்பொருளை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் வாழும் எம் நாட்டு மக்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ளவும் உமது மீட்பை கண்டடையவும் துணை புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வழங்குபவரே இறைவா, உலகெங்கும் உமது நற்செய்தியை புறக்கணிப்பவர்களால் கிறிஸ்தவ மக்களுக்கும் மறைபோதகர்களுக்கும் அனுபவிக்கும் துன்பங்கள் நீங்கிட மீட்பின் மறைபொருளை உலகோர் அனைவரும் புரிந்து கொள்ள செய்யுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மண்ணுலகில் அன்பு என்னும் தீயை மூட்டுகிற தந்தையே இறைவா, உலக நாடுகள் முழுவதிலும் பிளவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி மக்களை அச்சுறுத்தும் எல்லா தீய சக்திகளையும் முறியடித்து அமைதியையும் நிறைவான சுதந்திர வாழ்வையும் அனைவருக்கும் பெற்றுக் கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வளமுமான இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்கள் உமக்கு முன்பாக வைத்த இந்த ஜெபங்களை கேட்டு வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்பு மக்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். சிஸ்டர் ப்ளீஸ் கம் ஹியர். இப்பொழுது நாம் ஏற்கனவே அறிவித்தபடி உலகளாவிய தாய் திரு அவைக்காக இந்த சிறப்பு காணிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. உங்கள் கைகளிலே நீங்கள் திருச்சபைக்காக தரப்போகின்ற காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபித்து இந்த காணிக்கைகளோடு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய திரு அவைக்கு நாம் அளிக்கின்ற காணிக்கை ஆண்டவரால் இதோ இரட்டிப்பாக்கப்படும்படியாக நம்மை உயர்த்தும்படியாக கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு நம்முடைய காணிக்கைகளை கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறன்று எம்முடைய தாய் திரு அவைக்கு, உலகளாவிய தாய் திரு அவைக்கு நாங்கள் தருகின்ற இந்த சிறிய காணிக்கை வழியாக இன்னும் அதிகமாய் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கப்படுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.